திருச்சிற்றம்பலம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகுக்கு பறைசாற்றிய தமிழ் தத்துவஞானி கணியன் பூங்குன்றனார் பிறந்த பூங்குன்ற நாடு. இது தமிழ்நாட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மகிபாலன்பட்டி என்னும் சிறிய கிராமம். இந்த கிராமம் பூங்குன்றம் நாடு என அழைக்கப்பட்டது. பின்னர் மகிபாலன் என்ற மன்னன் ஆண்டதால் மகிபாலன் பட்டி என அழைக்கப்பட்டது. பல அரும் பொக்கிஷங்கள் அமைய பெற்ற ஊர். கணியன் பூங்குன்றன் பிறந்த ஊர் என்பதால் பூங்குன்ற நாடு என பெயர் பெற்றது. அதற்கான வரலாற்று சான்றுகள் இந்த குடவரை கோயிலில் காணப்படுகிறது. சீர்சிந்தன பாண்டியன் தேவஸ்தானம் பூங்குன்ற நாட்டுக்கு கோயிலை வழங்கியதாக கல்வெட்டில் உள்ளது. பாண்டிய மன்னர்கள் கட்டப்பெற்றது இந்த கோயில். இது குடவரை கோயிலாகும். பிள்ளையார்பட்டி கற்பகவிநாயகர் கோயில் போல் பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றார் இங்குள்ள விநாயகர். அடுத்த சன்னதியில் பெரிய ஆவுடையுடன் அருள்பாலிக்கின்றார் தர்மலிங்கேஸ்வரர். அவருக்கு முன்பு உள்ள பெயர் கல்வெட்டுக்களில் குலசேகர ஈஸ்வர முடைய நாயனார் என்ற பெயரில் லிங்கேஸ்வரர் அருள்பாலித்திருக்கிறார். பின்னர் தர்மலிங்கேஸ்வரர் என பெயருடன் அருள் வழங்கி கொண்டிருக்கின்றார். இதுவே சான்று. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோயில். இது சங்க காலத்தை குறிக்கின்றது. சமீபத்தில் கணியன் பூங்குன்றனாருக்கு ஒரு நினைவிடம் அரசாங்கம் கட்டியுள்ளது. அவர் நினைவாக மகிபாலன்பட்டி ஊரில் கல்வெட்டு அமைக்கப்பட்டு மறைந்த முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். அருகில் பண்டிதமணி அவர்களின் உருவச்சிலையும் உள்ளது. அவருக்கு தமிழக அரசாங்கம் மகோபாத்தியாய திரு பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் என பட்டம் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இக்கிராமத்தில் பழமை வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் உள்ளது. பூங்குன்ற நாயகி என பெயருடன் அருள் பாலிக்கின்றாள். சித்ரா பௌர்ணமி அன்று அம்மனுக்கு பூச்சொரிதல் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. 22 கிராமங்கள் இத்திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். குடவரை கோயிலில் அருள் பாலிக்கும் தர்மலிங்கேஸ்வரருக்கு முற்றோதல் செய்யும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் மகிபாலன்பட்டியை சேர்ந்த மக்கள். மகிபாலன்பட்டியில் கடந்த 2 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் கணியன் திருவாசக குழுவினருக்கு இந்த வாய்ப்பு முதல் முறையாக மகா சிவராத்திரி அன்று கிடைத்தது. இந்த ஆண்டும் விஸ்வாவசு வருடம் மகா சிவராத்திரி அன்று 15/2/26 இரண்டாவது முறையாக இந்த பழமை வாய்ந்த கோயிலில் திருவாசக முற்றோதல் செய்யும் வாய்ப்பு பாக்கியம் கிடைத்தது. இக்கோயிலை சுற்றி மலைக்குன்றுகளும் செடி கொடிகளும் நிறைந்து நிசப்தமாக உள்ளது. நற்சிந்தனைகளையும் மன அமைதியையும் தோற்றுவிக்கும் இடமாக இருக்கின்றது. இவ்வழி வரும் மக்கள் அனைவரும் இவ்வீஸ்வரனையும் கணபதியையும் தரிசித்துவிட்டு செல்கிறார்கள். இந்த காணொளியை பார்க்கும் அனைவரும் இவ்விடத்திற்கு திருவருள் பெற்று கொள்ளுமாறு அழைக்கின்றோம். கணியன் பூங்குன்றனார் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அவர் பண்டைய கால தமிழ் புலவர். புறநானூறு பாடல் எண் 192 அவர் எழுதியுள்ள மிக புகழ்பெற்ற அந்த பாடல். அதையும் நம்ம அதோ பொருளோட நம்ம பார்க்கலாம். திணை பொதுவியல், அதாவது வாழ்க்கையின் பொதுவான தத்துவங்களை கூறுவது. துறை பொருண்மொழி காஞ்சி, நிலை பேரான அறிவுரைகளை கூறுவது. பொருண்மொழி காஞ்சி என்பதன் அர்த்தம் நிலை பேரான அறிவுரைகளை கூறுவது. பாடல் எண் 192 திணை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னோடு வானம் தன்துளி தலையி, ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று, நீர்வழிபடுவோம் புனைபோல, ஆருயிர் முறைவழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்ததனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பாடலின் கருத்து: மக்கள் அனைவரும் ஊர்கள் அனைத்தும் எனது சொந்தம். கேளீர் என்பதன் பொருள் உறவினர். நமக்கு ஏற்படும் நன்மை தீமை துன்பம், அதாவது நோதல், துன்பம்னா நோதல், இன்பம்னா தனிதல், எல்லாம் நம்முடைய சொந்த முயற்சியால் விளைகின்றன, பிறரால் வருவதில்லை. இறப்பும் பிறப்பும் இயற்கையானது. எனவே பிறப்பை
புதிதாக கருதி மகிழ்வதோ இறப்பை கண்டு அஞ்சுவதோ கூடாது. ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் தெப்பம் போல, அதாவது புனை போல, மனித உயிர் விதியின் வழி, அதாவது முறை வழியாக பயணிக்கும். எல்லாவற்றையும் உணர்ந்த பெரியோர்களை கண்டு வியப்பதோ தாழ்ந்த சிறியோரை கண்டு இகழ்வதோ கூடாது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற சமத்துவ கொள்கையை இந்த பாடல் சொல்லித் தருகின்றது. இப்பாடல் மனிதன் தன் நல் வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு மற்றும் உலக பரப்பளவில் மனிதநேயம் கொண்டு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை உணர்த்துகின்றது. திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வளர்க சைவம். நன்றி கலந்த வணக்கத்துடன் அழகம்மை முத்துக்கருப்பன்.